இந்த உலகத்துல இருந்த டைனோசர் கூட அழிஞ்சிச்சிங்க. ஆனா அவனுங்கள அழிக்கவே முடியல. பேய பார்த்து கூட பயப்படாம இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா அவனுங்கள பார்த்தா பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. புலிய முறத்தால அடிச்சு விரட்டின நம்மள வீர தமிழச்சிங்கள அசால்ட்டா இவனுங்க வந்த உடனே பிச்சுக்கிட்டு தலை விரிச்சு ஓடுவாங்க. ஐயையோ! இங்க என்னால இருக்கவே முடியாது. இந்த வீட்ட நான் இப்பவே காலி பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாரு. ஒரே அடி தலை மேலே போடு செதற தேங்காய் முடிஞ்சுது கதை. அவனுங்க வேலையை செஞ்சு நம்ம வேலைய செய்யவே விட மாட்டானுங்க. நாம நம்ம வீட்டை எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறோன்னு அவனுங்களை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் 1008 டென்ஷன். அதுல வீட்டுக்கு வந்தா இவனுங்க பண்ற அலப்பறையில ஏகப்பட்ட டென்ஷனுங்க. இவனுங்க எப்படிதான் கண்ட்ரோல் பண்றது, இவனுங்க எப்படி அழிக்கிறது, இவனுங்க எப்படி ஒழிக்கிறது. யாருங்க இவன் இவ்வளவு பில்டப்பா இருக்கு? உங்க எல்லாருக்கும் அவனை பார்க்கணும் போல தோணுதா? நீங்க எல்லாரும் அவனை பார்த்துருப்பீங்க, பார்த்து தலை தெரிச்சு ஓடி இருப்பீங்க. ஏங்க நீங்க பார்க்காத நாளே இருக்க கூட வாய்ப்பு இல்லைங்க. வாங்க நம்ம அவனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற இது மாதிரியான அற்புதமான தகவலும் அதுக்குண்டான தீர்வுகளும் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. நம்ம போகலாம். இவனுங்க எப்படிப்பட்டவனுங்கன்னு கேட்டீங்கன்னா, புலிய முறத்தால அடிச்சு விரட்டின நம்மள வீர தமிழச்சிங்கள அசால்ட்டா இவனுங்க வந்த உடனே பிச்சுக்கிட்டு தலை விரிச்சு ஓடுவாங்க. அந்த அளவுக்கு இவனுங்க அமகலம் பண்ணுவானுங்க. அந்த அளவுக்கு இவனுக்கு டார்ச்சர் பண்ணுவானுங்க. இவனுக்கு ரொம்ப கேஷுவலா ஒரு 3 வாக்கு வந்தாலே நம்ம ஆளுங்க எல்லாரும் பிச்சுக்கிட்டு வெளியே ஓடுவாங்க. அந்த அளவுக்கு இவனுங்க அராஜகம் பண்றானுங்க. இவனோட முக்கியமான இடமே இவனோட போர்க்களம் மையப்பகுதியே கிச்சன் தான். கிச்சன்ல தானே இவனுங்க அமகலம் பண்றது எல்லாமே. கிச்சன்ல நிம்மதியா நம்ம பெண்களால சமைக்கவே முடியாதுங்க. எங்க வீட்டோட பாத்தீங்கன்னா அப்படி போனாங்கன்னா பிச்சுக்கிட்டு வருவாங்க. என்னன்னு கேட்டா ஐயோ கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சிடுவாங்க. இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வில்லன் யாரு, அவன் எப்படியாப்பட்டவன், எல்லாரும் அதுல எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அவனுங்க தொல்லை எப்படி இருக்கும் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும். நாம நம்ம வீட்டை எவ்வளவு சுத்தமா வச்சிருந்தோமா நம்மளுக்கு அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது எப்படி, இந்த இவனுங்க தொல்லைய நம்ம ஒழிக்கிறது எப்படி, இவனுங்களை ரொம்ப ஸ்மூத்தா நம்ம வீட்டை விட்டு துரத்துறது எப்படி, இதை பத்தின பதிவு தான் நம்ம பண்ண போறோம், பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் நாம சொல்ற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த நவீன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ் வந்திருக்கு. என்னென்னமோ புது புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. வால்ல என்னமோ பண்றாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க. அந்த கெமிக்கல் இந்த கெமிக்கல் எல்லாமே கெமிக்கல். கெமிக்கல் அப்படின்ற ஒரு வார்த்தையில பயன்படுத்தி தான் வருது. அது நீங்க பத்திரமா கையாளணும், சேஃப்டியா வைக்கணும். குழந்தைங்க பார்க்கக்கூடாது, குழந்தைங்க தொடக்கூடாது, பெரியவங்க கைப்படக்கூடாது. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்க பெரியவங்க இல்லாத வீடே இருக்க முடியாது. கன்ஃபார்ம் இது ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம பண்ற ஸ்ப்ரேவாலேயோ இல்லை நம்ம பண்ற அந்த கெமிக்கலாலேயோ அந்த டேப்லெட்ஸாலேயோ ஏதோ சம்திங் ஏதோ பேஸ்டாலேயோ யாரோ ஒருத்தர் எதுவும் மூலியமா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஸோ நாம இந்த பதிவுல என்ன சொல்ல போறோம்னா அதுதான் முக்கியமான பாயிண்ட். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள்களை வச்சு இந்த கரப்பாம்பூச்சிகளை நம்ம வீட்டை விட்டு ஈஸியா ரொம்ப ஈஸியா ஸ்மூத்தா அவங்கள போய் வாங்க பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரத்தி விடலாங்க. அதுக்காக தான் நாம இந்த பதிவு பண்றோம். நீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கும், அதிசயமாவும் இருக்கும். இந்த விஷயம் தெரியாம நம்ம இவ்வளவு நாள் இருந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வியப்பாவும் இருக்கும், ஆச்சரியப்படுவீங்க. ரெண்டாவது நீங்க எல்லாம் கிச்சன்ல நின்று நிம்மதியா தைரியமா சமைக்கலாம், சந்தோஷமா சமைக்கலாம், எல்லாருக்கும் சந்தோஷமா பரிமாறலாம். நம்ம வீட்டை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வச்சுக்கலாம். எந்தவித நோய் கிருமியும் நமக்கு பரவாம இருக்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்ம தலைவனை முதல்ல தூக்கி வெளியே தட்டுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பா இந்த பொருள் இருக்கும். இந்த பொருள் இல்லாத வீடே இருக்க முடியாது. அது என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா பூண்டுங்க. வேற எதுவும் இல்லைங்க, பூண்டு தாங்க. பூண்டு இன்னைக்கு எல்லார் வீட்லையும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிக 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 முக்கியமான பொருள். எல்லா ஃபுட்லையுமே பார்த்தீங்கன்னா பூண்டு எல்லாரும் வச்சிருப்பீங்க. பூண்டு இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லைங்க. தினமும் ஏதோ ஒரு ஐட்டத்தில் கண்டிப்பாக பூண்டை சேர்ப்போம். ஸோ பூண்டை சேர்க்கும் போது
சில பேர் வந்து பூண்டை கொஞ்சம் தோலோட போட்டு சமைப்பாங்க. சில பேர் சில ஐட்டத்துல வந்து பூண்டை வந்து தோல் உரிச்சிட்டு போடுவீங்க. அப்படி நீங்க தோல் உரிக்கிறீங்க இல்லைங்களா? அந்த பூண்டோட தோல் போதுங்க. இவன தூக்கி வெளிய போட்டுடலாங்க அழுக்கா. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அந்த பூண்டோட தோல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வெள்ள துணியில, அதாவது கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் அதிகமா போறா மாரி இருக்கிற துணியில, அந்த துணியில பூண்டோட தோலெல்லாம் போட்டு, நீங்க ஒரு சின்ன முடிச்சு மாரி போட்டு, அந்த பூச்சி எங்கெல்லாம் வரும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த பகுதியில ஏதோ ஒரு பகுதியில நீங்க ஒரு 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 ஸ்டாக் மாரி வச்சிடலாம். அந்த பூண்டு தோல். வேற எதுவும் இல்லங்க. பூண்டு தோல் தான். இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, தினமும் நைட்ல நீங்க தூங்கும்போது, தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சன கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அந்த பூண்டோட பற்கள் இருக்கும் இல்லைங்களா? அதான் பூண்டு கொஞ்சம் லைட்டா லைட்டா ஒரு பஞ்ச் பண்ணி நசுக்கிட்டு, அந்த தண்ணி நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுவோம். அந்த சிங்க்கு அந்த ட்ரெயின் வழி இருக்கும் இல்லைங்களா? அந்த இடத்துல அது உள்ள போகாத மாரி, அந்த சிங்க் உள்ள நீங்க அத போட்டு விட்டீங்கன்னா போதுங்க. அதே மாரி பாத்ரூம்லயும் ஒரு 2 பல்லு பூண்டுங்க. 2 பல்லு பூண்ட போட்டீங்கனாலே, இந்த பிரச்சனை சால்வுங்க. இந்த அந்த பூண்டுலருந்து வரக்கூடிய அந்த வாசனை நம்ம பசங்களுக்கு சுத்தமா புடிக்காதுங்க. பிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல கம்பல்சரி 3 வேளையும் யூஸ் பண்ணுவோம். பூண்டாச்சும் எங்கேயோ ஒரு முறை தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த ஐட்டத்த கண்டிப்பா 3 வேளையும் யூஸ் பண்ணுவோம். எங்க பார்த்தாலும் இது கிடைக்கும். எல்லார்கிட்டயும் இருக்கும். எல்லார் வீட்லயும் இருக்கும். கம்பல்சரி வச்சிருப்போம். அது என்ன ஐட்டம்னு கேட்டீங்கன்னா, வெங்காயங்க. வெங்காயத்தோல். வெங்காயத்தையும் உரிச்சு அந்த தோல நம்ம வேஸ்ட்டா டஸ்ட்பின்ல போட்டுருவோம். அந்த டஸ்ட்பின்ல வெளிய கொட்டிடுவோம். வேஸ்ட்டா போயிடும். ஸோ இந்த வெங்காயத்தோல் வெங்காயத்தோலையும் நீங்க நம்ம பூண்டுக்கு சொன்ன மாதிரியே வெங்காயத்தோல இந்த கரப்பான்பூச்சி எங்கெல்லாம் வருதோ, உங்களுக்கு எங்கெல்லாம் கரப்பான்பூச்சி இருக்குதுன்னு தோணுதோ, மூலை, முடுக்கு, சந்து, பொந்து, நம்ம பீரோ இடுக்கு, நம்ம கபோர்ட்ல இடுக்கு, புக்ஸ் எங்க வச்சுருவோமோ அது மாரி இடத்துல கொஞ்சம் வெங்காயத்தோலுங்கள ஒரு வெள்ளை துணியில கட்டி நீங்க அங்க வச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த பூச்சி வந்து அத பார்த்தாலே போதுங்க. அவரு பிச்சுட்டு போயிடுவாருங்க. இது 2மே ஒரே சேம் எஃபெக்ட். ஆனா பயங்கர பவர்ஃபுல் வந்து இந்த ஐட்டம் தாங்க. நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிங்க்கு கீழ டெய்லி நைட்ல நீங்க கம்பல்சரி எல்லாரும் சில பேர் வீட்ல வந்து முட்டை அந்த தவா யூஸ் பண்றீங்கன்னா, தவாக்கு வந்து ஒரு வெங்காயத்த அதுக்காகவே கட் பண்ணியிருப்பீங்க. கட் பண்ணி தேய்ச்சு வச்சுருவீங்க. அந்த தேய்ச்சு வைக்கிறீங்கல்ல, அந்த வெங்காயம் வேஸ்ட்டா தான் போகும். எப்படியும் கம்பல்சரி எல்லார் வீட்லயும். அத யூஸ் பண்ணிட்டு வைக்கும்போது, அந்த வெங்காயத்த அவுட்டர மட்டும் எண்ணெய் படிஞ்சிருக்கும் இல்லையா? அங்க மேல் பகுதிய மட்டும் கட் பண்ணி மறுபடியும் ரீஃப்ரெஷ் ஆயிடும். அந்த ஃப்ரெஷ்ஷான வெங்காயத்த ஏன்னா ஒரு புதுசா ஒரு வெங்காயத்த கட் பண்ணி வச்சு வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த டிப்ஸு. நீங்க தோசை சுடும்போதெல்லாம் வந்து அந்த வெங்காயத்த யூஸ் பண்ணுவீங்க தவாக்காக. அத கட் பண்ணி நீங்க அந்த சிங்குக்கு வச்சு விட்டீங்கன்னா, நைட்ல கம்பல்சரிங்க அதுலருந்து வர நெடி, அதுலருந்து வர அந்த எரிச்சல் வந்து இந்த கரப்பான்பூச்சிக்கு சுத்தமா புடிக்காது. நம்மளலாம் ரொம்ப புடிக்கும் அதுக்கு. அது மாரி ஐட்டத்த மட்டும் தான் புடிக்காது. நீங்க அத வச்சீங்கன்னா, அவரு அந்த ஏரியா விட்டு அட்டன் டைம் பிச்சுன்னு ஓடிருவாருங்க. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல கண்டிப்பா எல்லாரோட அலமாரியிலயும் இந்த மசாலா பொருள் கண்டிப்பா இருக்கும். அது வேற ஒண்ணும் இல்லங்க. கிராம்புங்க. கிராம்பு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நெடியுடன் கூடியது. எல்லா உணவுலயும் அளவா தான் சேர்த்துக்கணும். அந்த கிராம்ப நீங்க தினமும் நைட்ல மட்டும் தாங்க இத பண்ணணும். பகல்ல பண்ண வேணாம். பகல்ல பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் அதிகமா இருக்கனால நம்மள வீட்ல குழந்தைங்களோ, ஒரு பெரியவங்களோ இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு மாரி ஸ்மெல்லா இருக்கா மாரி தெரியும். அதனால நீங்க நைட்ல தூங்கும்போது கிச்சன்ல, நம்ம பாத்ரூம்ல இந்த மாரி ஐட்டம்ஸ்ல வந்து நீங்க அந்த கிராம்ப வந்து போட்டு வச்சீங்கனாலே போதும். கொஞ்சம் லைட்டா நசுக்கி போட்டீங்கன்னா போதும். சூப்பரா இருக்கும். அதோட ஸ்மெல்லு அதுக்கு சுத்தமா புடிக்காதுங்க. கரப்பான்பூச்சிக்கு இந்த கிராம்போட ஸ்மெல்லு சுத்தமா புடிக்காது. பிச்சுக்கின்னு போயிடுவாரு. வீடு கிளியர் ஆயிடும். இத பிராக்டிகலா நான் என் வீட்ல ட்ரை பண்ணியிருக்கேன். நல்ல ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு. இது கூடவே பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழங்க. நீங்க ஒரு எலுமிச்சம்பழத்த மட்டும் கட் பண்ணிட்டு, அத 2ஆ போட்டு நீங்க வச்சுட்டீங்கனாலே போதுங்க சிங்க்ல. சிங்க்ல வச்சிருங்க போதும். வேற எங்கேயும் வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. சிங்க்ல வச்சுட்டு, ஒரு கிராம்ப அதுல நட்டு விட்டீங்கன்னா, வேலையே முடிஞ்சுதுங்க. கரப்பான்பூச்சியா, ஆமலான்னு பார்த்துடலாங்க. நீங்க வச்சு பாருங்க. ரிசல்ட் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். ஒரே ஒரு கரப்பான்பூச்சியோட உங்க வீட்ல நீங்க பார்க்கவே முடியாது. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, ரொம்ப சில்லுன்னு ஒரு ஐட்டங்க. அந்த ஐட்டத்த கண்டிப்பா வந்து நீங்க எல்லார் வீட்லயும் இருக்காது. ஓகே. பட் ஆனா எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். எல்லாரும் சாப்பிடுவோம். ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஐட்டம். அதுவும் இந்த சம்மருக்கு நம்ம சம்மர் வீடியோல கூட போட்டிருப்போம். வெள்ளரிக்காய் வந்து ஒரு அருமருந்துன்னு சொல்லிட்டு, நமக்கு உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்காக. ஸோ அந்த வெள்ளரிக்காய், அத வாங்கின்னு வந்து என்ன பண்ணணும்? எப்படி பண்ணா தலைவனுக்கு புடிக்காது, தலைவன் பிச்சுக்கின்னு போவான் அப்படின்ற மேட்டர தான் நம்ம பார்க்க போறோம். வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்து நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லங்க. சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி, நல்லா இருக்கிற பீஸெல்லாம் நீங்க சாப்பிட்டுருங்க. அந்த கார்னரும், இந்த கார்னரும் கட் பண்ணுவீங்கல்ல, அந்த பீஸே போதுங்க. அந்த வெள்ளரிக்காய் பீஸ நீங்க அவன் தலைவன் எங்கெல்லாம் இருப்பான்னு உங்களுக்கு தோணுதோ,
அவன் எங்க இருந்து நம்மள வந்து தாக்குறான்னு உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல அந்த வெள்ளரிக்காய் பீஸை நீங்க வச்சிட்டாலே போதுங்க. ஏன்னா வெள்ளரிக்காய் ஸ்மெல்லு தலைவனுக்கு சுத்தமா பிடிக்காதா? நீங்க கண்டிப்பா வச்சு பாருங்க. தலைவன் இருக்க மாட்டான். தலைவன் காணாம போயிடுவான். நமக்கெல்லாம் நன்மை தரக்கூடிய அந்த வெள்ளரிக்காய் தலைவனுக்கு சுத்தமா பிடிக்காது. தலைவன் அதை பார்த்தாலே காத தூரம் ஓடிடுவாங்க. நீங்க கவலையே படாம நிம்மதியா ரிலாக்ஸா சந்தோஷமா தூங்கலாங்க. நீங்க வச்சு பாருங்க. மறுநாள் காலையில தலைவன் இருக்க மாட்டான் வீட்டுல. இதுக்கு அடுத்தபடியா நம்ம எல்லாரும் பயன்படுத்துறோம், நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஐட்டம் தான் இது வரைக்கும் பார்த்தது. இப்போ பார்க்க போகிறது அதை விட ஈஸியான ஐட்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லார் வீட்டுக்கிட்டையும் இருக்கும், எல்லார் வீட்லேயும் இருக்கும். கொஞ்சம் மோஸ்ட்லி சில பேர் வீட்டில் இருக்க வாய்ப்பில்லை. மற்றபடி வீட்லேயோ தெருவுலையோ நம்ம ரோட்லேயோ எங்கேயோ கண்டிப்பாக இது இருக்கும். இது இல்லாத இடமே இருக்காது. வேற ஒன்றும் இல்லைங்க, வேப்பிலைங்க. அந்த வேப்பிலை கிடைக்கலாம் கூட பரவாயில்லைங்க. கடையில் வேப்ப எண்ணெய் கிடைக்குங்க. அந்த ஐட்டத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி டைரெக்டாக போட்டாலும் ஓகே, நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டாலும் ஓகே. நீங்கள் வேப்பிலையை டைரெக்டாகவே அரைச்சி தெளித்தாலும் ஓகே. ஆனால் வேப்ப எண்ணெய் தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒன்று. அந்த வேப்பிலையை நீங்கள் நீரில் கொஞ்சம் விட்டு கலக்கிட்டு தலைவர் எங்கெல்லாம் ஒரு மெயினாக சிங்க்கு, நம்ம ரெஸ்ட் ரூமு, இதே மாதிரி இடத்துல நீங்கள் வாஷ் பண்ணுற இடம், கிச்சனோட மேடை ஃபுல்லாக அந்த கேஸ் அடுப்பு நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிச்சனோட கேஸ் அடுப்பு மேலே இந்த இடத்துலலாம் அதை அப்ளை பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக நம்ம வீடே அவருக்கு பிடிக்காது. நம்ம கிச்சன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாசியாக இருந்த ஒரு இடத்த எப்படி பார்த்துட்டு போவீங்க, ஐயோ இங்கே யார் இருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி அவர் வந்து பார்த்துட்டு ஐயோ இங்கே என்னால் இருக்கவே முடியாது, இந்த வீட்டை நான் இப்பவே காலி பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவார். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐட்டத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதோட முட்டைகளை கூட அழிக்கிற அளவுக்கு இதுக்கு பவர் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக இதே போல மெத்தட் எதுன்னு கேட்டிங்கன்னா லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டையை நீங்கள் நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு, அது லவங்கப்பட்டை தண்ணியில் போட்டிங்கனாலே தண்ணி ரெட்டிஷாக கலர் மாறிடும். அது லவங்கப்பட்டைக்கு அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள பொருள். அது மூலிகை, அதில் ரொம்ப பவர் இருக்குது. அதை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா தண்ணியே கலரிஷாக மாறிடும், ரெட்டிஷாக மாறிடும். தண்ணி கலராக மாறினதுக்கப்புறம் நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருங்க. அதை நீங்கள் சுத்தமாக வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டிங்கன்னா கொசு தொல்லை கூட இருக்காதுங்க. கரப்பாம்பூச்சியும் ஓடிடும், நம்மளுக்கு இந்த கொசு தொல்லையும் இருக்காது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் பல்லி இருந்தால் கூட பல்லியை கூட இது வீட்டை விட்டு திறத்துங்க. அந்த ஸ்மெல் வந்து அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லு. நீங்கள் வந்து இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸு ரொம்ப ரொம்ப நல்ல டிப்ஸு. லவங்கப்பட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லவங்கப்பட்டையை மிக்சியில் போட்டு கொஞ்சம் பொடியாக்கிட்டு அதை தண்ணியில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஊறிடும், ஈஸியாக கரைஞ்சிரும், ஈஸியாக நீங்கள் தெளிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லா இடமும் தெளிக்க கூட நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. கிச்சனில் மட்டும்தான், கிச்சனு ரெஸ்ட் ரூமில் தெளிச்சிங்கன்னா போதும். ஸ்மெல்லாகவும் இருக்கும், உங்களுக்கு எந்த ஸ்மெல்லும் வராது. அது கிருமி நாசினி மாதிரியும் செயல்படும். ஸோ நம்ம பாத்ரூமில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து சரி பண்ணக்கூடிய அளவுக்கு பவர் அந்த லவங்கப்பட்டையில் இருக்குங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பலா இலைங்க. பலா இலை எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும். நம்ம வீட்டில் இருந்தாலும் ஓகே, இருந்தால் அந்த பலா இலையை வெயிலில் படாமல் நிழல்லையே காய வச்சு பவுடர் ஆக்கிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த மூலிகை கடைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதேமாதிரி கடையில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க பலா இலை பொடி. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் இந்த பூச்சி, கரப்பாம்பூச்சி, நம்ம தலைவன் எங்கெல்லாம் வருவான் எங்கெல்லாம் போகணும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் எந்த மூலம் முடுக்கு சந்து பொந்து எதில் இருந்தாலும் அந்த இடத்துல இந்த பலா இலை பொடியை தூவி விட்டிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதுவும் ஒரு நல்ல வழி. நம்ம பார்த்த எந்த டிப்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கோ மூச்சு திணறா மாதிரியோ இல்லை அவங்க அதை பயன்படுத்திட்டா ஆபத்து வரா மாதிரியோ, ஏன்னா இதெல்லாம் நம்ம உணவு வகையை சார்ந்தது தான். நாம் உணவாக உட்கொள்ளக்கூடிய எல்லா பொருளையும் நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு அடுத்தபடியாக கடைசியாக ஒரு முக்கியமான விஷயங்க. இவருக்கு வேற வழியே இல்லைங்க. கண்டிப்பாக தலைவா இதெல்லாம் ட்ரை பண்ணியே நல்லா முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த ஐட்டத்தை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். தலைவன் வீட்டை விட்டு பிச்சுக்கும் தலை தெறிக்க ஓடுவான். நீங்களே பார்க்கலாம். இதை உங்கள் வீடு சுத்தமாக இருக்கிறத நீங்களே உணர முடியும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா பெப்பருங்க, வேற எதுவும் இல்லைங்க. பெப்பர் தூள் தாங்க. நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பெப்பரை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதை நல்ல பவுடர் நைஸாக பவுடர் ஆக்கிட்டு நீங்கள் அதை தண்ணியில் போட்டு கலக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணியை நீங்கள் தொட்டு பாருங்கள், உங்கள் நாக்கில் வச்சு பாருங்கள் அதோட தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு அது காரத்தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் லைட்டாக வச்சு பாருங்கள், ஏன்னா அதிகமாக வச்சுட்டு போகிறீங்க நாக்கு ரொம்ப எரிச்சலாகிடும். நீங்கள் அந்த தண்ணியை நம்ம தலைவர் எல்லா இடத்துலையும் எந்த திசையில் வந்து வராது, எந்த முக்கிலேருந்து வராது பார்த்துட்டு கரெக்டாக தெளித்து விட்டிங்கன்னா, அதே மாதிரி நம்ம சிங்க்கு, நம்ம வாட்டர் ட்ரெயின் ஆகிற எல்லா இடத்துலையும் ஓஸ் போகிற இடத்துலலாம் கொஞ்சம் நீங்கள் ஊற்றி விட்டுட்டீங்கனாலே போதும். தலைவர் நம்ம வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டார், நம்ம வீட்டுக்கிட்டேயும் வர மாட்டார். அவர் எங்கே போகிறாரு இருந்தாருன்னு அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆகிடுங்க.
அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஐட்டம். கடைசியாக சொன்ன இந்த ஐட்டம் நாங்கள் எங்கள் வீட்டில் ப்ராக்டிக்கலாக பண்ண ஒரு விஷயம். இது நிறைய பேர் வீட்டில் பண்ணியிருப்பீங்க, சில பேர் பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ அந்த பண்ணாமல் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த டிப்ஸு. என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் க்ளீனிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சாமான்லாம் வாஷ் பண்ணுறோம், சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுவோம், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம பண்ண இந்த வேலையும் பண்ணியாச்சு. நம்ம சொன்ன இந்த ஐட்டம்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணியாச்சுன்னு கூட வச்சுக்கோங்களேன். எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் கடைசியாக ஒரு ஐட்டம் பண்ணுவோம். எல்லோரும் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சோடனே எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு படுத்துருவீங்க. இந்த ஒரு தவறை நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெளிச்சம் இருந்தாலே கரப்பாம்பூச்சிக்கு பிடிக்காது. தலைவனுக்கு இருட்டு மட்டும் தான் பிடிக்கும். எங்கெல்லாம் இருட்டு இருக்கோ அங்கே மட்டும்தான் அவன் இருப்பான். எங்கே வெளிச்சம் இருக்கோ அந்த பக்கம் அவன் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். நீங்கள் வேணால் செக் பண்ணி வேணால் பாருங்கள். கண்டிப்பாக வெளிச்சம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. கரப்பாம்பூச்சி இருட்டில் மட்டும்தான் அது அதிகமாக ட்ராவல் பண்ணுமே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிச்சனில் லைட் சுவிட்சை மட்டும் எப்போவுமே ஆனில் இருக்க மாதிரி வச்சுருங்க. லைட்டு எப்பவும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லாருமே கிச்சனில் கேஸ் யூஸ் பண்ணுவோம். சில பேர் வந்து கேஸ் வீட்டுக்கு வெளியே வச்சுருப்பீங்க. சில பேர் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே தான் சிலிண்டரும் இருக்கும். ஸோ நம்ம லைட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். சப்போஸ் கேஸு கொஞ்சம் மைனூட்டாக ஏதோ லீக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சேஃபாக வச்சுருக்குங்க. நீங்கள் சேஃபாக செக் பண்ணிட்டு தான் போய் படுப்பீங்க. அதெல்லாம் ஓகே. சப்போஸ் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம், லைட்டாக வந்து கேஸ் லீக் ஆகிருக்குன்னா, ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் போடும்போது தெரியாமல் சுவிட்சை போட்டிங்கன்னா அந்த சுவிட்ச் உள்ள ஸ்பார்க் ஆகிறதால, ஏன்னா கேஸ் எல்லாத்துலேயும் பரவி இருக்கும் இல்லைங்களா, ஸ்பார்க் ஆகுறதுனால தான் கேஸ் வந்து எரிய ஆரம்பிக்குது, டேமேஜ் வந்து வெடிக்குதுன்னு சொல்கிறாங்களே, அந்த ஸ்டேஜுக்கு போகுது. ஆனால் எப்போவுமே லைட் எரிஞ்சிடுதுன்னா நீங்கள் காலையில் போனதும் அந்த சுவிட்சு போடுற வேலை உங்களுக்கு இல்லை. ஸோ அங்கே கேஸ் லீக்காகவே இருந்தால் கூட நீங்கள் உடனே கண்டுபிடிச்சிடலாம். டக்குன்னு என்ன பண்ணலாம், நீங்கள் ஜன்னலை திறக்கலாம். இருட்டில் போய் நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஸ்மெல் இருந்துச்சுன்னா, அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன ஸ்மெல் அடிக்குது என்னன்னு தெரியல, எங்கே கேஸ் லீக் ஆகுது தெரியல, செக் பண்ணலான்ட்டு நீங்கள் சுவிட்சை போடுறீங்க. அந்த சுவிட்சை போடும்போது லைட்டு வெளிச்சம் வர்றதுனால கேஸ் எரியல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்விட்ச் போடும்போது ஸ்விட்ச் உள்ளார சின்ன ஸ்பார்க், மைனூட், ரொம்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு ஸ்பார்க்கால தான் அந்த தப்பு நடக்குது, அந்த இன்சிடென்ட் நடக்குது. இந்த இன்சிடென்ட்டும் நம்ம கரப்பாம்பூச்சிக்காக நாம் லைட் போட்டு வச்சோம்னா அவனை விரட்டுறது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரு சேஃப்டியான விஷயமும் இதில் இருக்குங்க. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு அந்த பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு பாயிண்ட்டு. பார்த்த உடனே அடித்தோமா, தூக்கி வெளியே போட்டோமா, ஒரே அடி தலைமலை போடு செதறு தேங்காய் முடிஞ்சுது கதை அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்க. அது சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இவ்வளோ டிப்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்காதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட குடும்பம், நம்மளுடைய சமுதாயம், இது எல்லாமே அடங்கினது தான். இந்த ஒரு கரப்பாம்பூச்சியால் மட்டும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கரப்பாம்பூச்சி எந்த வியாதியும் ஏற்படுத்தாதுங்க. கரப்பாம்பூச்சி உண்மையிலேயே நல்ல பூச்சி தான், அப்படி தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கரப்பாம்பூச்சி நல்ல பூச்சி தான். ஆனால் அந்த கரப்பாம்பூச்சி இருக்கிற இடம், அது ட்ராவல் பண்ணி வர இடங்க, அது வாழ்கிற பகுதி, அதனால தான் பிரச்சனையே வருது. ஸோ அந்த கரப்பாம்பூச்சி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜு, வாட்டர் ஓஸு, எங்கே இருட்டு, அழுக்கு, சாக்கடை, இது மாதிரி விஷயத்துல தான் வந்து அது இருக்குது. ஏன்னா அங்கே தான் இருட்டு இருக்குது. இருட்டு எங்கே இருக்கோ அது அங்கே இருக்குது. சூரிய ஒளி படாத எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பல டிசீஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, பல கிருமி இருக்கும், பாக்டீரியாஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கரப்பாம்பூச்சி மேலே வந்துடும். ஸோ அது நம்ம வீட்டை ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நாம் டெய்லியும் இந்த பரபரப்பான வாழ்க்கை சூழ்நிலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைங்களுக்காகவும், நம்ம பேரண்ட்ஸுக்காகவும், பேரண்ட்ஸ்லாம் அவங்க பிள்ளைங்களுக்காகவும், பிள்ளைங்க அவங்க பேரண்ட்ஸுக்காகவும், ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபுக்காகவும், ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்டுக்காகவும், இப்படி டோட்டலாகவே நம்மளோட ஃபேமிலிக்காக நாம் என்ன பண்ணுறோம், எல்லாம் கஷ்டப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காலகட்டத்தில் பரபரப்பான இந்த சூழ்நிலையில் வாழ்க்கையோட போராடி நம்ம சம்பாதிக்கிறது எதுக்காகங்க? நாம் எல்லாரும் ஒரு நல்ல உணவை சாப்பிட்றதுக்காக தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான். நாம் உயிர் வாழணும்னா நமக்கு ஒரு உணவு தேவை. அந்த உணவுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம சம்பாதிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சேஃப்டி பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஆடம்பர செலவு பண்ணுறோம். மற்ற விஷயம்லாம் வேறு. ஃபஸ்ட்டு என்ன வேணும், நம்ம எல்லாருக்கும் உணவு வேணும். அந்த உணவுக்காக தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அப்படி கஷ்டப்பட்டு சம்பாரித்து நல்லபடியாக நம்ம எடுத்துன்னு வந்து சமைக்கும்போது, சமைச்சு அதை சாப்பிடும்போது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கே தெரியாமல் நீங்கள் எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த கிச்சன் அந்த கரப்பாம்பூச்சி என்ன பண்ணும், இங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி அந்த கரப்பாம்பூச்சி நம்ம ஃபுட்டு மேலே நமக்கே தெரியாமல் ஏறி போயிடும். இது தெரியாமல் நம்மளுடைய செல்லமாக உயிராக நினச்சி பாசமாக நினச்சி வளர்க்குற நம்ம குழந்தைங்களுக்கு நாம் அந்த ஃபுட்டை கொடுத்துருவோங்க. அந்த ஃபுட்டை நம்ம கொடுக்குறதுனால என்ன ஆகும், நம்ம குழந்தைங்களுக்கு தேவையில்லாமல் வயிற்றுப்போக்கு பிரச்சனை, ஃபீவரு,
சம்திங் வைரஸ் காய்ச்சல் இது மாதிரி இது எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸட்ரா என்னென்னமோ வருங்க. கண்டிப்பாக சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உணர்வீங்க. இது உண்மை, ஆமாம் கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினைக்க உங்கள் மனசு தோணும். கண்டிப்பாக அது 100% உண்மைங்க. ஸோ அந்த கரப்பான்பூச்சி வந்து நம்ம சர்வ சாதாரணமாக எடுத்துக்காம நம்ம வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கணுங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய பாயிண்ட். அது என்ன முக்கியமான பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் எப்பவுமோ நம்ம சுத்தம் பண்ணுவோம். சுத்தம் பண்ணி அந்த சுத்தம் பண்ண பொருளை எல்லாம் டஸ்ட்பினில் போடுவோம். கரெக்டுங்களா? டஸ்ட்பினில் அந்த டஸ்ட்பினை எங்கே வச்சுருப்போம்? அந்த டஸ்ட்பினை மூடி கூட சரியாக போடாமல் திறந்த மேனிக்கே வீட்டில் வச்சுருப்போம். ஸோ கிச்சனை சுத்தம் பண்ணிட்டீங்க, சிங்கை சுத்தம் பண்ணிட்டீங்க, அங்கே தேவையான பொருள்லாம் போட்டீங்க, நான் சொன்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, பக்கா க்ளீன் நீட்டாக வச்சுட்டீங்க, ரெஸ்ட் ரூமை நீட்டாக வச்சுட்டீங்க. ஆனால் அந்த டஸ்ட்பினை நீங்கள் என்ன பண்ணல, கரெக்டாக மெயின்டைன் பண்ணல. அந்த டஸ்ட்பினில் அதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா மறுபடியும் அது நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்படி அது எடுத்துமே தினமும் நீங்கள் அவுட் பண்ணிடணும். தினமும் அவுட் பண்ணணுன்றது சொல்கிறது, டஸ்ட்பின் எப்போ நிரம்புதோ அப்போவே எதுவுமே அவுட் பண்ணிடணும். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக அந்த டஸ்ட்பினை வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ண எல்லா விஷயமும் வேஸ்ட்டாக போயிடுங்க. அந்த கரப்பான்பூச்சி மறுபடியும் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க நம்ம டஸ்ட்பின் எடுத்து போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சுருங்க. நம்ம மெயின் டோருக்கு வெளியில் வச்சுருங்க. வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியில் வச்சிட்டிங்கனாலே போதும். போர்ட்டிக்கோ அதுமாதிரி ஐட்டம்ஸ் வச்சிங்கனாலே போதும். பூச்சி தொல்லை வீட்டுக்குள்ளே இருக்காது. ஸோ நாம் ஒரு திடமான ஆரோக்கியமான உணவை சாப்பிட முடியும். நம்ம வீட்டில் கண்டிப்பாக இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் அதேமாரி நம்ம ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா சிங்க்கு இது மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஓப்பனில் இருக்க மாதிரி இல்லாமல் அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி பாருங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயங்க, நீங்கள் எதுவுமே பண்ணதால எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் ஹாட் வாட்டர், நார்மல் ஹாட் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் ஹாட் வாட்டர் வச்சு நம்ம சிங்கில் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஹாட் வாட்டரை ஊற்றினாலே போதுங்க. அந்த வழியாக சுட தண்ணி ட்ராவல் பண்ணாலே அந்த ஆவி மூலியமாகவே, சுட தண்ணியில் ஆவி வரும் இல்லைங்களா, நீராவின்னு சொல்லுவாங்க. அந்த நீராவி மூலியமாகவே அதுக்கு சுத்தமாக பிடிக்காது, அது இறந்துருங்க. அந்த வழியெல்லாம் வந்து வழியில் கரப்பான்பூச்சி மட்டும் இல்லை, நம்ம பழுப்பு லைனில் இருக்கிற பாக்டீரியாஸு மற்ற எந்த ஐட்டமாக இருந்தாலும் இந்த விஷ நோயை பரப்பக்கூடிய எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணினாலே அதிலே இருந்தனுங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டெய்லி ஒன்ஸ் நாங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், நைட்டு சமைச்சு முடித்த உடனே கிச்சனில் அந்த ஹாட் வாட்டர் பிடிச்சி அந்த கிச்சனோட சிங்கில் ஊற்றிடுவோம். அது ஊற்றிட்டாலே போதும், வேறு எதுவுமே இந்த பிரச்சனையே தேவையில்லை. எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, என் குழந்தைங்களுக்கு கூட அடிக்கடி இது மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிச்சிது. அப்போ ஹாஸ்பிட்டலில் போகும்போது சொன்னாங்க, இதெல்லாம் இது மாதிரி இருக்கும், ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நாங்கள் வந்து நைட்டில் வந்து வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன இந்த மாதிரி ஃபால்ட்ஸ் எல்லாம் வந்து நான் சரி பண்ணேன். அப்போது சிங்க் மெயினாக சிங்க் தான் மெயினாக வந்து நான் பார்த்தீங்கன்னா சிங்கில் வந்து ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ அந்த டஸ்ட்லாம் போகிறதுக்காக சின்ன ஹோல்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் ஓப்பனாக இருந்துச்சு சார், அதெல்லாம் வந்து நான் சரி பண்ணேன். அந்த அளவுக்கு நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பசங்க பரவாயில்ல. முன்ன வரைக்கும் இப்போது ரொம்ப எதுவுமே அப்படி சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா 100% எனக்கு ஓகே தாங்க. ரொம்ப பசங்க வந்து ஓரளவுக்கு தெளிவாக இருக்காங்க. எந்த பிரச்சனையும் வரதில்லை. அவங்க மெயினாக வயிற்றுப்போக்கு பிரச்சனை எதுவும் வரதில்லை. நார்மலாக இருக்காங்க. முன்னே அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். இப்போ அது மாதிரி இல்லை. இது மாதிரி உங்கள் வீட்டுங்களில் சின்ன பசங்களுக்கு அடிக்கடி இது மாதிரி பிரச்சனை வருதுன்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ நம்ம வீட்டு கிச்சன் நீட்டாக வச்சுக்கணும். நம்ம வீட்டில் எந்த தேவையில்லாத இந்த பூச்சி தொல்லை இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே நம்ம பிரச்சனை சால்வுங்க. தலைவன் எப்படிலாம் வரான்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்த தலைவன் என்னெல்லாம் பிரச்சனை நம்மளுக்கு உண்டு பண்ணுறான்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அவன் எந்த பிரச்சனையை உண்டு பண்ணாலும் அவனை நாம் எப்படி வீட்டை விட்டு அடித்து துரத்துறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இந்த பிரச்சனை சில பேர் வீட்டுங்களில் மறைமுகமாக இந்திய வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த கரப்பான்பூச்சி தொல்லை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது பார்க்கும்போது ரொம்ப இந்த டிப்ஸ்லாம் வந்து பயனுள்ளதாக அமையும் நான் நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, மறந்துடாதீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. போயிட்டு வரேன். டாட்டா.